விளம்பரம் தராங்க. இந்தியாவை காக்க ஸ்டாலினா, ஸ்டாலினை தூக்கவே இல்லை, கஷ்டப்படுறாங்க. 4-5 பேர் சேர்ந்து தூக்குனாதான் அவரை ஜீப்ல சீட்ல உட்கார வைக்க முடியுது. இவரை இந்தியாவை காக்க போறாரா? உள்ளூர்ல ஓனா பிடிக்க துப்பில்ல, இவர் டெல்லிக்கு போய் டைனோசரஸ் பிடிப்பாராமா. வாக்கிங், ஜாகிங், சைக்கிளிங், ஜிம்மிங் இதெல்லாம் அப்புறம் வரலாம். ஃபர்ஸ்ட் ஒழுங்கா நடந்து போய் சீட்ல உட்கார்றது கத்துக்க சொல்லுங்க ஸ்டாலினை. தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவுமே செய்யாம ஒரு தத்தி வாரிசு வளர்க்கிறாரு ஸ்டாலின். அந்த தத்தி வாரிசு கொஞ்சம் கூட வெக்கம், மானம், சூடு, சொர்ணம் இல்லாம 5 வருஷத்துக்கு முன்னாடி தூக்கிட்டு வந்து அதே எய்ம்ஸ் செங்கலை தூக்கிட்டு வந்து பிரச்சாரம் பண்றாரு. உதயநிதி எய்ம்ஸ் செங்கல் தூக்குறதுனால தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பிரயோஜனம்? என்ன நல்லது நடந்திருக்கு? உதயநிதி அரசியலுக்கு வந்ததுனால தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நல்லது நடந்திருக்கு? அரசியலுக்கு வந்து அமைச்சராகி உதயநிதி ஒரு துரும்பாவது கிள்ளி போட்டிருக்காரா தமிழ்நாட்டு மக்களுக்கு? ஆனா செங்கலை தூக்கிட்டு வராரு. செங்கலை தூக்குறதெல்லாம் ஈஸி. ஆனா இந்த திருட்டு திமுக ஆட்சியில இருக்கிற ஊழலை தூக்குறது கஷ்டம். திமுக காரங்க செய்யற அராஜகங்களை தூக்குறது கஷ்டம். நீட்ட தூக்குறோம் நாங்களே, அந்த நீட்ட தூக்குறது கஷ்டம். அவங்க வளர்த்த கஞ்சா விற்பனையை தூக்குறது கஷ்டம். இப்படி எதுவுமே தூக்க முடியாம பைத்தியக்காரத்தனமா செங்கலை தூக்கிட்டு வராரு உதயநிதி. ஒண்ணு செங்கலை தூக்குறாரு, இல்லன்னா ஆபாசமா பேசுறாரு. ஒரு பழைய போட்டோ காமிச்சு உதயநிதி ஆபாசமா பேச ஆரம்பிச்ச உடனே சோசியல் மீடியால பேஸ்புக்ல ட்ரெண்டிங்கா இருந்தது சேகர் பாபு துர்கா ஸ்டாலின் கால்ல விழுற வீடியோ தான். அந்த வீடியோவை பார்த்து கொச்சப்படுத்தி பேச எங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனா நாங்க அதிமுக காரங்க, எங்களுக்கு அம்மாக்கும் பொண்டாட்டிக்கும் வித்தியாசம் தெரியும். நாங்க தரமா பேசுறவங்க. குப்பை தொட்டியில கெட்ட வார்த்தைங்க குப்பை மாதிரி நிறைய கிடக்கும். அது யாருக்கு வேணும்னாலும் கிடைக்கும். நாய்தான் வாய் இருக்குன்னு கண்ட இடத்துல போய் வாய் வைக்கும். நம்ம எல்லாம் மனுஷங்க தம்பி, பேசுற வார்த்தையில தரம் இருக்கணும். ஆனா உதயநிதி தரமா பேசினாதான் நம்ம ஆச்சரியம் பண்ணோம். ஆபாசமா பேசினா அதுல என்ன அதிசயம் இருக்கு? ஏன்னா மனைவி, இணைவி, துணைவின்னு பொண்டாட்டிக்கு போஸ்டிங் போட்டு வாழ்ந்த கருணாநிதியோட வாரிசு. அவருக்கு அப்படிதான் பேச வரும். மக்களுக்கு பிரச்சனைன்னா ஒருத்தம் வரல. ஆனா இன்னைக்கு தேர்தல் வந்தா செங்கோட்டையில இருந்து மோடி ஓடி வராரு, சென்ட் ஜார்ஜ் கோட்டையில இருந்து ஸ்டாலின் ஓடி வராரு. இன்னைக்கு இந்த தொகுதியில திரும்புற பக்கம் எல்லாம் திமுக காரங்க தான் பிரச்சாரம் பண்றாங்க. இட்லி விற்க வராங்க, இடியாப்பம் விற்க வராங்க, வடை சுட வராங்க, மீன் ஆய வராங்க, கறி வெட்ட வராங்க, காய்கறி விற்க வராங்க, குப்பை அள்ள வராங்க. அது சும்மா வர்றதில்ல. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வேஷம். ஒரு நாள் தாய் வேஷம், ஒரு நாள் ஃபாதர் வேஷம், ஒரு நாள் ஆட்டோக்காரன் வேஷம், ஒரு நாள் ரிக்ஷாக்காரன் வேஷம். பொம்பளை வேஷம் மட்டும்தான் போடல. அதுவும் நீங்க கண்டிப்பா ஓட்டு போடுறேன்னு சொன்னா ஸ்டாலினே பொம்பளை வேஷம் போடுவாரு. ஏன்னா அவர் விக்கு கழட்டிட்டு சவரி வச்சுக்கிட்டா போதும். இவங்க எல்லாம் வராங்க. வெள்ளத்துல மக்கள் தவிச்சப்ப திமுக காரங்க வந்தாங்களா? எவ்வளவு திமிரா பேசினாங்க. மக்களை மதிச்சு பதில் கூட சொல்லல. மக்கள் கிட்ட மரியாதை இல்லாம பேசினாங்க. மக்களை பார்த்து பிச்சைக்காரங்க. வண்டியில இருந்து கீழே இறங்கி கூட பதில் சொல்லாம அப்படியே போன திமுக காரங்க எந்த நம்பிக்கையில வந்து இப்போ ஓட்டு கேட்டு வராங்க? 10 வருஷம் அதிமுக ஆட்சி காலத்துல எவ்வளவு நல்லா இருந்தோம், நம்ம எவ்வளவு நிம்மதியா இருந்தோம், எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். அப்பாவி மக்கள் பொய்யான விளம்பரங்களையும் போலி வாக்குறுதிகளையும் நம்பி ஏமாந்துட்டாங்க. உங்களை ஏமாத்தின திமுகவுக்கு நீங்க பாடம் புகட்டணும். இந்த தேர்தல்ல அந்த நாடாளுமன்றத்துக்கு உங்களுக்காக பேசுறவங்க, உங்களுக்காக போராடுறவங்க, உங்களுக்காக உழைக்கிறவங்க எம்பியா போகணும். எப்ப பார்த்தாலும் சபையில சண்டை போட்டு வெளியில வந்து கேண்டீன்ல உட்கார்ந்து பஜ்ஜி போண்டா சாப்பிடுறவங்க எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. எம்பி எலெக்ஷன்ல திமுக ஜெயிச்சா காங்கிரஸ்க்கு கூச்சா தூக்கும். அதே பிஜேபி ஜெயிச்சா அடுத்த கட்சியில இருந்து ஆள
ரெண்டு பேரும் மக்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க. உங்க கையில இன்னைக்கு ஒரு வலுவான ஆயுதம் கிடைச்சிருக்கு. அதுதான் இந்த தேர்தல். 39 எம்பி. அந்த ஆயுதம் திமுக கையில கிடைச்சா காங்கிரஸ் கிட்ட அடமானம் வைப்பாங்க. அந்த ஆயுதம் பிஜேபி கிட்ட கிடைச்சா அந்த ஆயுதத்தை வச்சுக்கிட்டு உங்களை அடிப்பாங்க. உங்க வலுவான ஓட்டால உருவான அந்த ஆயுதத்தை எங்க கிட்ட கொடுத்து பாருங்க. தேர்தல் சமயத்துல வெறும் 4 நாள் தமிழ்நாட்டுக்கு வர்ற பிரதமரை தமிழ்நாட்டிலேயே தவங்கெடுக்க வைப்போம். யாரா இருந்தாலும் சரி, எங்களுக்கு காங்கிரஸும் ஒண்ணுதான், பிஜேபியும் ஒண்ணுதான். நாங்க மக்கள் தேவைக்காக 2 பேரையும் எதிர்ப்போம். வலுவான பலமான உங்க ஓட்டால, உங்களோட ஒற்றை விரலால நீங்க ஓங்கி அடிக்கணும். உங்க ஒற்றை விரலால நீங்க ஓங்கி அடிக்க வேண்டியது எது தெரியுமா? திருட்ட திமுகவையும் திருந்தாத பாஜகவையும் ஓங்கி அடிக்கணும். சதிகார திமுகவையும் சர்வாதிகார பாஜகவையும் ஓங்கி அடிக்கணும். வாரிசு கட்சி திமுகவையும் வாயிலேயே வட சொல்ற பாஜகவையும் ஓங்கி அடிக்கணும். ரவுடிய வச்சு மிரட்டுற திமுகவையும் ஈடிய வச்சு மிரட்டுற பாஜகவையும் ஓங்கி அடிக்கணும். மூலப்பத்திர மோசடி திமுகவையும் தேர்தல் பத்திர மோசடி பாஜகவையும் ஓங்கி அடிக்கணும். பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்கிற திமுகவையும் பொய்யான விளம்பரங்களை கொடுக்கிற பாஜகவையும் ஓங்கி அடிக்கணும். போலி சமூக நீதி பேசுற திமுகவையும் போலி சனாதனம் பேசுற பாஜகவையும் ஓங்கி அடிக்கணும். கடவுளை அசிங்கப்படுத்துற திமுகவையும் காந்தியை அசிங்கப்படுத்தின பாஜகவையும் ஓங்கி அடிக்கணும். அதிமுகவை அழிக்க நினைக்கிற திமுகவையும் நாட்டையே அழிக்க நினைக்கிற பாஜகவையும் உருப்படாத உதயநிதியையும் ஆபத்தான அண்ணாமலையும் பொம்மை முதல்வரையும் பினாமி பிரதமரையும் உங்கள் வெற்றை வரலால் நீங்க ஓங்கி அடிக்கணும். மறுபடியும் உங்களை ஏமாத்துறதுக்காக நீங்க ஏமாறுவீங்கன்ற நம்பிக்கையில திமுக சொல்றாங்க. இந்த முறை திமுக ஜெயிச்சா 500 ரூபாய்க்கு சிலிண்டர் தருவாங்களா, 75க்கு பெட்ரோல் தருவாங்களா, 65க்கு டீசல் தருவாங்களா? நீங்களே சொல்லுங்க. திமுக ஜெயிச்சா தருவாங்களா? உங்களை திரும்பி பார்ப்பாங்களா? உங்களை மதிப்பாங்களா? அப்படியே திமுக காரங்க கொடுத்தாலும் 500 ரூபாய்க்கு சிலிண்டர் தருவாங்க, ஆனா உள்ள கேஸ் இருக்காது. 75 ரூபாய்க்கு பெட்ரோல் தருவாங்க, 1/2 லிட்டர் தருவாங்க, நாங்க பாதி தான் சொன்னோம்னு சொல்லுவாங்க. 65க்கு டீசல் தருவாங்க, ஆனா தகுதியான டிரைவர்ஸ்க்கு மட்டுமே தருவான்னு சொல்லுவாங்க. யாருக்குப்பா தகுதி இருக்குன்னு கேட்டா கண் பார்வை இல்லாத டிரைவர்ஸ்க்கு தகுதி இருக்குன்னுவாங்க. இப்படி மக்களை ஏமாத்துறதுக்கு என்ன வேணும்னாலும் பேசுவாங்க. தயவு செஞ்சு திமுக காரங்களை நம்பாதீங்க. உங்க வீட்டுக்கு வர்ற திருடனை கூட நம்பலாம், ஆனா திமுக காரனை நம்ப கூடாது. திமுகக்கு ஓட்டு போடுறதும்